சுவாமிஜியோட மகாசமாதி தினம் முடிந்த பிறகு முதல் முறையாக அவருக்கு பூஜை, கோயில், சயன அறையும் கூட செய்தது முதல்ல சென்னையில் தான். சுவாமி ராமகிருஷ்ணாங்க விவேகானந்தத்துக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? அங்கே டிக்கெட் கொடுக்குறாங்கல்ல, அதுதான் சுவாமி விவேகானந்த விளையாடு. அதுக்கு அப்புறம் முன்னாடி உள்ளது ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு, அடுத்தது ராமகிருஷ்ணனுக்கு எல்லா அளவுக்கு சந்தேகம் இல்லை, கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. ஸ்ரீ ராமகிருஷ்ண பக்கத்தில் வைத்து இப்போ நம்ம பார்க்கல, எல்லாரும் மூலையும் பார்த்து நம்மளுக்கு பழகி போயிடுச்சு. அப்போ அன்னையார் உயிரோடு இருந்தாலும் அன்னையோட படம் கிடையாது, ஸ்ரீ ராமகிருஷ்ண படம் பண்ணிக்கலாம். அப்போ விவேகானந்த படத்தை பக்கத்தில் வைக்கிறதுலாம் பெரிய விஷயம். நம்ம இந்த காலகட்டத்தில் பார்க்குறோம், அவங்க கூட விளையாண்டு சாப்பாடு சாப்பிட்டு ஜோக்கடித்து விளையாண்டு அது மாதிரி உள்ளவர்கள் எல்லாம் ராமகிருஷ்ணானந்த சுவாமிஜிலாம். அவங்களுக்கு எப்படி தோன்றியது? சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ணன் பக்கத்தில் வழிபட வேண்டியவர். ஆனால் இந்த முதல்ல கால் எடுத்து வச்சது அந்த ராமகிருஷ்ணன் தான். ஆனால் பெருமட்டத்தில் பெரும் குழப்பம். அவங்கெல்லாம் கேட்டாங்க, விவேகானந்தர் வழிபடக்கூடியவர் தான், அதுக்கு எல்லா அளவும் சொல்லலை. ஆனால் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் பக்கத்தில் வச்சு வழிபாடுறாங்க, அவரும் செய்த தானே, அவங்களுக்கு பக்கத்தில் எப்படி வச்சு வழிபடுறது அப்படி ஒரு குழப்பம் இருந்தது. ஸோ வழக்கப்பட சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் யாருன்னு தெரியுமில்ல, அன்னை சாரதாதேவி. அன்னை சாரதாதேவிக்கு எழுதி போட்டாங்க, இது சுவாமி விவேகானந்தர் படத்தை, சுவாமியோட படத்தை ஸ்ரீ ராமகிருஷ்ணனின் படத்தின் அருகே வைத்து வழிபடலாம்னு சொன்னாங்க அப்படின்னா. அன்னை சாரதாதேவி சொன்னாங்க, ஸ்ரீ ராமகிருஷ்ணன் மட்டும் உடலில் இருந்திருந்தார், உயிரோடு இருந்தார், உயிர் எப்போது இருக்கு, அவர் பேருயிராக எப்போது இருக்கிறார், உடலோடு இருந்தால் அவரை தோளை தாங்கியிருப்பார், விவேகானந்தரை தோளை தாங்கியிருப்பார், பக்கத்தில் வைக்கிறதில்லை அப்படின்னு சொல்லுவனே. அந்த சந்தேகத்துக்கு முற்றுப்புள்ளி இருந்தது, வைக்க ஆரம்பிச்சார். அடுத்து சுவாமி விவேகானந்தர் மாயாவதி அப்படிங்கிற அத்வைத ஆசிரமோட வழிபாடே இருக்கக்கூடாது, படங்கள் வைத்திருக்கலாம், ஆனால் வழிபாடு இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் ராமகிருஷ்ண மடத்தின் விதிமுறைகளை உருவாக்கிய போது பல மடங்கள், பல சம்பிரதாயங்கள் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு பார்த்தார். தியானத்தில் ஆழ்ந்து 5000 வருஷ வரலாற்றை அவர் ஆழ்நிலை தியானத்தில் பார்த்தபோது தெரிஞ்சது. பல காரணங்களுக்கு நடுவில் இன்னொரு முக்கியமான காரணம்னா, யாரு கருத்துக்களை சொன்னாரோ அவரை பிரதானப்படுத்தி தெய்வம் ஆக்குனதுல மக்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க தவிர அவர் சொன்னதை கடைபிடிப்பதில் கோட்டை விட்டார்கள். ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றார், you always say oh Lord, but you don't follow what I say. எப்போ பார்த்தா பகவானே பகவானே சொல்றீங்க, ஆனால் சொல்றது கடைபிடிக்கிறது இல்லையே. ஸோ இந்த பிரச்சனை இப்போ ஏற்பட்டதில்லை, அந்த காலத்துலேருந்தே. நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாச்சு, பூ போட்டுட்டு வழிபாடு போயிட்டு பிரசாதம் வச்சுட்டு ராமகிருஷ்ணி அதிகம் பண்ணுவாங்க. அந்த ரமணாசிங்க சொல்றது வழக்கம், பிரசாதம் வச்சிருந்து நிறைய வச்சுக்கணும், ஏன்னா நிச்சயமாக அவர் சாப்பிட மாட்டான்னு நம்ம சாப்பிடலாம், அதை எடுத்து சாப்பிடுவோம். ரொம்ப எளிதான பக்தி. ஸோ இப்படிப்பட்ட பக்தியில் சாதாரண மக்கள் போயிடுவாங்க. ஆனால் அந்த தவறு மறுபடி இங்கே நிகழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வெறும் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் கொள்கையை பின்பற்றி வாழ வேண்டும். இங்கே அவர் படத்துக்கு பூஜையோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். ஒரு நாள் அவர் மாடியறை, நாங்கள் மாடியறைக்கெல்லாம் போயிருக்கேன், போன பார்த்தா ஒரு கடை முதல் அறையில் பார்த்தா செல்லு எல்லாம் சைலண்ட் போடுங்க. அந்த அறையில் போய் பார்த்தா ஸ்ரீ ராமகிருஷ்ண பாகத்து பூரா வழிபாடு தொடங்கிட்டாங்க. அங்கே உடனே அவங்க கிட்ட அதை பார்த்துட்டு சொன்னார், இங்கேயும் இவர் இடம் பிடிச்சிட்டார, இங்கே வழிபாடாக இருக்கக்கூடாது. ஆனால் அவர் வழிகட்டாய பற்றி எதுவும் சொல்லலை, எடுத்து ஃபோட்டோ எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லலை. அவருக்கு பக்தியில் அவருக்கு உண்டு, ஆனாலும் அவர் கொள்கை ரீதியாக பார்த்தார். ஏன் பல நிறுவனங்கள் சம்பிரதாய நிறுவனங்கள் இருக்காதான், ஸ்ரீ ராமகிருஷ்ணனை வழிபாடு பொருளாக ஆக்கிட்டு அவர் சொன்னதை கை நழுவ விட்டுறக்கூடாது, அதற்காகத்தான் அவர் சொன்னார். அது சொன்ன பிறகு 1.5 வருஷம் ஆச்சு, அவன் ஒன்றும் பண்ண படம் அப்படியே சுவாமி சொன்னார், அவரும் இறந்து போயிட்டாரு, இப்போ பின்பற்றதான் வேணாம். 1901 சொன்னார், 1902 இறந்து போயிட்டார்.
இப்பயாச்சும் நம்ம முடிவு எடுக்கணும். சில பேர் சொன்னாங்க, இல்லை சுவாமி சொல்லிட்டு எடுத்தாகணும். இல்லை இல்லை மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்கிறோம். அந்நியாய வீடு போட்டாங்க. அவங்க வந்து எடுக்கணும் அது மாதிரி தான் சொல்ல. ஸ்ரீ ராமகிருஷ்ணன் ஒரு அத்வைதி, அவரோட சீடர்கள் வழிபடுறாங்க அனைவருமே அத்வைதி தான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரே வார்த்தையில் அதில் ஃபோட்டோ எடுத்துச்சா ஃபோட்டோவில் இருக்குவாங்க. ஃபோட்டோவில் இருக்கிற வழிபாடு கிடையாது. ஏன்னா அவர் சொன்னது கடைபிடிக்கணும். அதுதான் மிகச்சிறந்த வழிபாடு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் சுவாமி விவேகானந்தர் தோல் வைக்கணும் அப்படின்னு அந்நியார் சொன்னாங்க. அவருக்கு அப்படி செய்தார். புத்த மதம் வந்து உருவ வழிபாடுக்கு எதிராக இருந்தது அப்படின்னு நினைச்சுன்னா தவறு. புத்தருடைய தான் உருவ வழிபாடுக்கு எதிராக இருந்தார். அவரும் இதே காரணம். ஏன் உருவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொள்கையில் கோட்டையை விட்டுருவாங்க. ஆனால் அவர் போன பிறகு அவரையே தெய்வமாக்கி பல்வேறு சடங்குகள் நம்ம பார்க்குற சடங்குகள்லாம் புத்த மத சடங்கு, இந்து மத சடங்கு கிடையாது. நான் கதிர்காம கோயிலுக்கு போயிருந்தேன் இலங்கையில். அங்கே இதுமாரி 1008 சடங்கோடு செஞ்சாங்க. அப்போ தான் தெரிஞ்சு நம்ம சடங்குலாம் எங்கேருந்து வந்துடுது. புத்த மத சடங்கு அதெல்லாம் போய் கடைசியில் இந்துக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஆராதனை எவனுக்கு ஒரு கோயில், இந்திரனுக்கு ஒரு கோயில் சொல்லிட்டு வெறும் சடங்கு சமுதாயம் ஆகி மூட நம்பிக்கைகள் பெருகி போய் எதுவும் போடும்போது ஆதிசங்கராச்சாரியர் வந்தார். இந்து மத தூய்மைப்படுத்தி சடங்கு சமுதாயங்களுக்கும் ஒரு இடம் உண்டு. அவர் தான் 5 உருவ வழிபாடுக்கு ஏற்பாடு செய்தார். அதே செய்யணும், கொள்கை ரீதியாக செய்யணும், எல்லாத்தையும் பக்தியும் சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கு பிறகு ராமானுஜர் வந்தார். அங்கே வந்து கொஞ்சம் ஞானம் ஓதி இருந்தது. பக்தி ஓங்காலாக அவர் கருத்து சொல்லிட்டு போனார். சைத்தன்ய மகாபிரபு எல்லாம் வந்த பிறகும் நம்ம மக்கள் இருக்காங்கல்ல, கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுவாங்க, அப்புறம் படியே எழுதுவாங்க. கும்பகர்ணன் 6 மாதம் உறங்கி இருப்பான், 6 மாதம் எழுந்திருப்பான் இல்லையா? அந்த 6 மாதம் தூக்கத்தில் வெளிப்படையிறதுக்கு இந்த ஆச்சாரியர்கள் வந்தாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்திலாம் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் விவேகானந்த குருமையார்கள் தோன்றி வெளிப்படை செய்தார். இன்னும் நான் பல நிகழ்ச்சிகளில் பார்க்கறது வழக்கம். சுவாமி விவேகானந்தர் 100 இளைஞர்களை கேட்டால் இன்னும் கிடைக்கவில்லை, உலகத்தை மாற்றி விடலாம் அப்படின்னு ஒரு தவறான கருத்து எல்லாருக்கும் சொல்ல முடியாது. புதிய சமுதாயம் அமைப்போம் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. அதுக்கு பிள்ளையார் மொழியாக 100 இளைஞர்கள், அவருக்கு அப்படியே கிடைச்சிச்சு. 100 இல்லை, அதுக்கு மேலே பல நூறுகள் வந்தது. அதை வைத்து புதிய சமுதாயம் தொடர்த்துவதற்கு அவர் காரியம் செய்துட்டு போனார். இப்போ அது போயிட்டார். நீங்கள்லாம் அது ஒரு பகுதி தான். எத்தனையோ இப்போ 100கணக்கான இளைஞரோடு ஆரம்பிச்சது இப்போ 1000கணக்கில் லட்சக்கணக்கில் வளர்ந்துருக்கு. இது கொஞ்சமாக பெரிதாக வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்து கோடிக்கணக்கில் போகும்போது உலகத்தின் சிந்தனை தடத்திலே மாற்றி அமைக்கக்கூடிய வலுப்பெற்ற ஒரு சக்தியாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு சக்தியை விட்டுட்டு போயிருக்காரு. அதுதான் ஒரு 100 இளைஞர்கள் வேணும்னு சொல்றது. அது ஆரம்பிச்சாச்சு. 100 இளைஞர் கிடைக்கலன்னு இருக்காங்க. அது அப்படியே கிடைச்சாச்சு. மாற்றம் தொடங்கி விட்டுட்டு அந்த மாற்றம் போயிட்டு இருக்கு. அடுத்ததான் நம்ம சொல்ல விரும்புறது என்னன்னா, அந்த மாற்றங்களுக்கு உதாரணங்கள் 2 கதைகள் உண்மையை நடந்தது. முதல் கதை எப்படின்னா, நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கும் போது எல்லாம் சகோதர சகோதரிகளாக சொன்னீங்க. அதுக்கு எப்படி எந்த ஒரு புரட்சியும் இல்லாமல் அமைதியாக நடக்குது இந்த இப்படிப்பட்ட மாற்றம் அப்படின்றது சொல்கிறேன். சுனாமி நிவாரண பணிகள் நான் முக்கியமாக ஈடுபட்டிருக்கேன் தமிழ்நாடு முழுக்க. அப்போ வந்து பல்வேறு இடங்களில் போனோம், நிவாரணம் கொடுத்தோம். மக்கள் எங்களை கொண்டாடுவாங்க, வழிபடுவாங்க, பூ போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அடுத்த கோரிக்கை அவங்க கேட்டு நம்ம கொடுக்குற வரைக்கும் தான். போதும் இனிமேல் சொந்த காலம் வெளியிலன்னு சொன்னால் அடுத்த நொடியே அவங்க போட்டு தர 2 மணி சுற்றுதலாக மாறிடும். ஆனாலும் இதற்கு விளக்கு இருந்தது, விதி விளக்குகள் இருக்கவே செய்யுது. ஒன்று நாகப்பட்டினம், ஈச்சாங்குப்பம், அக்கரைப்பட்டி ஈடுபட்டு அதிகமான உயிரிழப்பு ஏற்பட்டது. அதெல்லாம் 2005 தான் வீடு திறந்துருக்கும் போது கௌதமணி மலை திறந்துருக்காரு. நான் அதை பார்த்துருக்கும் போது திடீர்னு ஒரு மீனவர் வந்தார். வந்து சொன்னார், எனக்கு பொருட்பாடு போடுறதுக்கு நீங்கள் தான் பேர் வைக்கணும். எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. வீடுலாம் கொடுத்துட்டு அங்கே கலெக்டர் வந்துருக்காரு, டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்திருக்காரு. அவரை பார்த்து எங்கேயோ விருந்தினர் வந்து அவங்கள பார்த்து அனுப்பணும். அதில் என்னால் முடியல, யோசிக்கூட நேரம் இல்லை.
பெண் குழந்தையா அப்படின்னு சொல்றேன். எனக்கு நடப்பது க்ஷேமம் தெரியும். அன்னையாரோட பேர் சின்ன வயசுல பேர் அன்னையார் கொடுத்த பேர் இது. ஆனாலும் மீனவர்கள் வாயில அந்த வார்த்தை நுழையுமா என் பேர் மாதிரி க்ஷேமம் கரி ஷா அந்த வார்த்தையை நம்ம கஷ்டமாச்சு. அவர்கிட்ட சொன்னேன், நான் இந்த பேர் தான் வைக்க போகிறேன், பரவாயில்லையா அவ்வளோ சொல்ல முடியுமா? அவர் கரெக்டாக சொன்னார். அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுவாமி, வேணாலும் வேற ஒரு பேர் வச்சுக்க, இல்லை இந்த பேர் நல்லா இருக்கு வெளியே வச்சுக்கன்னு சொன்னார். அடுத்த ஒரு வருஷத்துக்கு போகும்போது அந்த குழந்தைய இருக்காங்க சேமலாகி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் அப்படியே கரெக்டாக வச்சுக்கிட்டார். அவர் ரொம்ப நல்ல எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தார். அதே கடலூரில் வடக்கு குடசு உடைக்கு ஒரு கிராமத்தை உருவாக்குற 104 வீடு கட்டி அங்கே வந்து திறப்பு விழா. அப்போ வந்து அப்போதைய பொதுச் செயலாளர் சுவாமி ஸ்மரணானி வரைக்கும் வந்திருக்கார். கௌதம் அஞ்சா அவர் சென்னையில் நான் கூட்டிகிட்டு வந்து அவங்க ஏற்கனவே ஒரு சுவாமி பேர் எல்லாம் இருந்தாங்க. ஒரு நாள் பெரிய தொந்தரவு ஏற்பட்டுருக்கு. அங்கே உள்ள இன்னொரு சுவாமி இருந்தார், கனகராஜன் சிவபக்தர் ஒரு டியூட்டி இருக்காங்க. அவங்க சொன்னாங்க பிற்பாடு என்னன்னா வீடு நாள் கிடைக்கும் போது மகிழ்ச்சியில் எல்லாரும் குடிமாற்றங்களாக ஆகிட்டாங்க. சீட்டு விளையாண்டுட்டு தெருக்கள்லாம் கல் மண்டால கிடக்குது, ஒருத்தரும் சுத்தம் பண்ணாங்க. சுவாமிங்க அவர் போட ஒரு வாங்கியை வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஒரே ஒரு குடும்பம் சந்திரன் கொடுத்துருந்தாரு, ரொம்ப நல்ல பக்தர். அந்த குடும்பம் மட்டும் இவங்களோட சேர்ந்து 5 பேர் கல் மண்ணிலும் சுத்தம் பண்ணுறதா எடுத்துட்டாங்க. அந்த சந்திரனோட அக்கா ஒருத்தவங்க கற்களை நிறைய எடுத்துட்டாங்க, சின்ன உடஞ்சைகள்லாம் எடுத்து போகும்போது தவறி விழுந்து அவங்க காலில் விழுந்துச்சு. காலில் பெரிய பூண்டு ஏற்பட்டுச்சு. அவங்க வாழ்க்கையிலே தீங்கி போட்டது கிடையாது, டெட்னஸ் ஆகி ஊசி போட்டதே கிடையாது. இவங்களுக்கு விழாலாம் முடிச்சு திருப்பி வந்துட்டோம். அப்புறம் செப்டிக் ஆகிடுச்சு அவங்க காலில். ரொம்ப பெருசாக வந்து அவங்க தெரிஞ்சிருக்கு, இது மருத்துவம் போட்டால் சரியாகாது. சிதம்பரம் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்காங்க. சேர்த்தா காலை எடுக்கணும் முழங்கால் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆங்கிலேட் பண்ணணும், அது வழி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எல்லாருக்குமே 3 படம் கொடுத்துருந்தோம். 3 படம் கொடுத்து மட்டும் இல்லை, அவங்க யாரும் எழுதலை நச்சு ராமத்தில் கீழே வாழ்க்கை சொல்லிட்டு 2 ஆயிடும். இது இல்லை, அதை கொடுத்துருக்கோம். கொஞ்சமாக தெரிஞ்சுருக்கோம் யாருன்னு உங்களுக்கு, அதான் அவங்களுக்கு தெரியும். அவங்க அழுதுகிட்டே தூங்கும்போது கடவுளை அன்னை சாரதேவி சொல்லியிருக்காங்க. வயதான தோட்டத்தில் இந்த அன்னை சாரதேவியோட படம் டீச்சர் அது போல தோட்டத்தில் சொல்லி நீ கவலைப்படாத, உனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுநாள் பார்த்தா வேற ஒரு பெரிய டாக்டர் வந்து பார்த்துருக்காங்க, வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு. அவர் ஸ்கின் கிராஃப்டிங் சொல்லுவாங்க, இது அழுகி போனதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய விஷயம். ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணிட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து இவ்வளோ சரி பண்ணலாம், முயற்சி பண்ணலாம்னு சொல்லி பண்ணி உண்மையிலே சரியாயிடுச்சு. இதெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை. 1 மாதம் வச்சு அவங்க பேத்திக்கு காது குத்தன்னு சொல்லிட்டு எனக்கு பத்திரிக்கை கொடுக்க அவங்களே நடந்து மேலே ஏறி என்னோட சென்னை மட்டத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து அங்கே வந்து கொடுத்தாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, எனக்கு அதிசயமாக இருந்தது. இறைச்சியாக பார்த்தவங்க எப்படி ஒரு மகிழ்ச்சியோடு இருக்காங்க. 3வது காஷ்மீர், அங்கே உள்ள ஒரே ஒரு குடும்பம் மட்டும் ஜெயந்தி அது முதல் நாள் தான் வந்து எனக்கு சேவை செய்யணும் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து ஆண்களுக்கு ஒரு தலைவர் போட்டிருக்கோம், ஆண் வாலண்டியர்ஸ்க்கு கிருஷ்ணமூர்த்தி சார் இருக்கிற உதவியில். இன்னொன்று பெண்கள் வந்து சரஸ்வதிமா இப்போ காசியில் இருக்காங்க ஓல்டேஜ். இவங்க 2 பேரும் தான் பார்த்துக்குவாங்க. அவங்க பொறுப்புற போய் கொடுத்தது நீங்கள் அவங்க டியூட்டி கொடுத்துருக்குன்னு நான் சொல்லிட்டேன். பிற்பாடு நான் அதை பற்றி மறந்து போயிட்டேன், வேறு ஒரு வேலைகளை மறந்துட்டு முதல் நாள் சாயங்காலம் பார்த்தா அந்த சரஸ்வதி அவங்க வந்து பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மயிலாப்பூர் பிராமணர். இன்னமும் பக்கத்தில் வந்து அவங்க பூ கட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க, காசி வீடு மீனவர்கள். இதெல்லாம் வெளிகளில் பண்ணாங்கன்னா அரசியல்வாதிகளோட வேற ஏதாவது தலைவர்களோட பண்ணாங்கன்னா அது எப்படி ஒரு கம்பாட்டம் போட்டு அது ஒரு சமுதாய புரட்சியாக பண்ணுவாங்க. இது அமைதியாக நடந்துருக்கு. இதுதான் ஸ்ரீ ராமகிருஷ்ண சுவாமி கொண்ட அன்னை சாரதாவை கொண்டு வந்த மாற்றம். புதிய சமுதாயம் படைக்கும். சகோதர சகோதரிகள் இன்னும் புதியல எல்லாருமே பக்தர், அவ்வளோதான். அன்னை சாரதாவை ஸ்ரீ ராமகிருஷ்ண பக்தர், அவ்வளோதான். அதில் மற்ற கேள்விகள் வரவே கூடாது, ஜாதி மதம் எதுவும் வரக்கூடாது. அதுதான் புது சமுதாயத்தை அடையக்கூடியது. அது சுவாமி இயக்கத்தில் கண்ட மறுமலர்ச்சி இருக்காங்க. என்ன நான் முன்னாடி சில பேருக்கு கட்டுரை வச்சிருக்கேன், எழுதுது 2004 இந்த சுனாமி இருந்துட்டு முன்னுல 2005 கௌதமானிமார் சொல்றாரு, கிராமம் கிராமமாக செல்லுங்கள். சுவாமி சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு போகக்கூடிய ஒரு வண்டி உருவாக்கணும்.
விவேகம் நீங்கள் வந்து போட்டீங்க. அது உருவாக்குறதுக்கு நாங்கள் 2 சுவாமியும் கூட சத்தியகாரி 3 பேர். நீங்கள் எல்லாம் கர்நாடகத்துக்கு போயிருக்காங்க ஞான ரதம்னு, அதை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ டாக்டர் பாலசுப்ரமணியன் அவரை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவர் பெங்களூரில் வாழ்கிற தமிழ், கர்நாடகத்தில் வாழ்கிற தமிழ். ஸோ அவரோட கதை என்னன்னா, அவர் டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. 12ஆம் வகுப்புல 92 ஏதோ புள்ளி மார்க் வாங்கிட்டார். அவர் 2-3 யூனிவர்சிட்டியில் போட்டால் சீட் கிடைக்கல. அதெல்லாம் அவங்க அம்மாவை ஃபோர்ஸ் பண்ணி இன்ஜினியர் ஆகிடு அப்படின்னு சொல்லி இன்ஜினியர் காலேஜ் சேர்த்துட்டாங்க பெங்களூரில். அவருக்கு இன்ஜினியரிங் படிப்பு பிடிக்கல. அதோட பிடிக்காதது என்னன்னா அங்கே நடக்கிற ரேங்கிங். அவர் ரொம்ப சாஃப்ட், மென்மையானவர். இந்த ரேங்கிங்லாம் அவரை தாங்கவே முடியல. முதல் படிச்சுட்டு அந்த காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார். ஆனாலும் வீட்டில் பார்ப்பாங்க, சின்ன பையன் சாப்பாடு மூட்டை கட்டிக்கிட்டு போனார். சாயங்காலம் கரெக்டாக வெளியே போயிடலாம். நடுநடுத்தில் எங்கே போகிறது? அவருக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். விசாரிச்சிருக்காரு, எங்கே பெரிய லைப்ரரி இருக்குது நாடு முழுக்க உட்காந்து படிக்கிறதுக்கு கேட்டுருக்காரு. பெங்களூர் குல் டெம்பிள் பக்கத்தில் ராமகிருஷ்ண மடம் இருக்குது, அங்கே போனீங்கன்னா இது நிறைய புக்கு படிக்கலாம். அவன் உள்ள நுழைஞ்சதே அவர் மனசுக்கு பாதிச்சான். ஒரு தபோவனம் தான் இருக்குது இந்த இடம். அங்கே போய் அவர் பல புத்தகம் பார்த்தாலும் சின்ன ஒரு புக்கு, நான் மடத்தில் சேர்ந்த போது கூட அதுக்கு 50 பைசா தான் இருந்துச்சு. கால் டு த நேஷன், வீர இளைஞருக்கு அழைப்பு அப்படிங்கிற அர்த்தத்தில் விவேகானந்தர் அழைக்கிறார் தமிழில். கால் டு த நேஷன் ஒரு சின்ன புக்கு. அதில் படித்த போது கிராமமாக சேர்ந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறாரு. வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவதற்கும் அப்புறம் ஆன்மீக வாழ்க்கை வாழ்வதற்கும். அவர் நினச்சாரு, நான் டாக்டராக இருந்தால் இதை செஞ்சுருப்பேன், செய்வேன், இப்போ இந்த வாழ்க்கையிலலாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு வெறுப்பு உச்சகட்டத்தில் போய் அவர் வீட்டுக்கு வந்தபோது மைசூர் மெடிக்கல் காலேஜில் சீட்டு அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். கேட்டா அவர் எல்லா இடத்துக்கும் போட்டு வச்சுட்டார். மைசூர் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைச்சிச்சு அவருக்கு. உடனே கிளம்பி அங்கே போனார். 1 இயர் மொழி பண்ணணும், 1 இயர் முடிஞ்சோடனே இதை செஞ்சாலும் சொல்லி மைசூர் ஆசிரமத்துக்கு சுவாமி சுரேஷ் ஆதி மகாராஜ் போய் பார்த்தார். அவர் சில கைடன்ஸாக கொடுத்துனார். 4 பேர் எல்லாம் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். மைசூருடைய மொழியில் போய் அந்த கிராமத்து மக்களுக்கெல்லாம் வாழ்த்துலாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாம் படித்து முடிச்சோடனே சுரேஷ் ஆதி மகாராஜ் சொன்னார், அவங்க இல்லாமல் பஸ்ஸை பிடிச்சி அரசு ஆஸ்பத்திரி எடுத்துருவாங்க, காட்டுக்குள்ளே இருக்கவங்க எங்கே போவாங்க? அங்கே போகிறார். அங்கே பார்த்தா யானை, நாங்களும் பார்த்தோம், யானை காட்டெருமை எல்லாம் இருக்கிற இடம். அங்கே போய் இவர் இப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வீட்டில் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு வரல. இவர் மட்டும் தனியாக போனார். சட்டை வேஷ்டி ஒரு மெடிக்கல் பேக். அங்கே போனால் அதுக்கு முன்னாடி அரசியல்வாதிகள் ஓட்டுங்கிற பேரில் நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க. அதில் இவரும் ஒருத்தர் போட்டுன்னு நினச்சிட்டாங்க. அவங்க அவரை எங்கேயுமே தங்க விடலை. ஒரு காலியான மாட்டுக்கொட்டையில் தங்கிக்கிட்டு அவங்களோட மறுத்துருக்காங்க. அவங்களும் பார்த்துட்டே இருக்காங்க. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. அவர் நிறைய வாழ்க்கை வந்துருக்காரு. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க, இல்லை இது ஏமாற்றுக்காரர்கள் உண்மையிலே சேவை செய்வாங்க சொல்லிட்டு கொஞ்சமாக சேர்ந்தாங்க. இவருடைய இன்னொரு டாக்டரும் இருந்தார், அவரும் சேர்ந்தார். கொஞ்சமாக 5-6 பேர் வந்தாங்க. முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க. கட்டிட்டு இலவச சேவை அதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் யோசிச்சிருக்காரு, சுவாமி விவேகானந்தர் படிக்க அவர் தோன்றுது. அவங்க அதே அஞ்ஞானத்தில் அறியாமையில் இருப்பாங்க. நோயை மட்டும் தீர்க்கறதுக்கு நம்ம டாக்டராக இருக்கணும். அவங்க நிலையில் எந்த ஒரு மாற்றம் ஏற்படலையே. ஒரு ஸ்கூல் ஆரம்பிப்போம். அதான் முதல் தலைமுறை மாணவர்கள். அந்த ஸ்கூலுக்கு நான் போயிருந்தேன். ஜன்னலில் கம்பிலாம் கிடையாது. அவர் போட்டால் அவங்க ஜெயிலுன்னு வச்சுப்பாங்க. கம்பி இருக்கக்கூடாது, அவங்க ஓப்பனாக இருக்கும். இல்லாட்டி பார்ப்போம். அப்போ அப்புறமா ஓடி போயிடுவாங்க. 3 இருக்கும்போது படிப்பாங்க, 3 இல்லாதவங்க ஓடி போவாங்க. இது பின்னாடி குறைச்சி போய் பிடிக்கும். இது ஒரு வண்டி ஏற்பாடாங்க. அதான் முதல் வண்டி சிக்ஷா வாகினி அப்படின்னு ஒரு வண்டி பண்ணாங்க. போய் அவங்க நாடகம் செஞ்சு காட்டுவாங்க. படிப்புனால என்ன மாற்றம் வரும்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, மாமாவுக்கு, சித்தப்பா சித்திங்க அவங்களுக்குலாம் காட்டுவாங்க. அவங்க பார்த்தோன்னே சரி நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லது பண்ணுவாங்க போட்டுட்டு பஸ்ஸை கூட்டிகிட்டு ஸ்கூல்லலாம் காட்டுவாங்க. அவங்களாம் உள்ள ரொம்ப காடு கூட்டிகிட்டு ஸ்கூலில் அப்படி எல்லாருக்கும் காதில் படிக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்லேருந்து டாக்டர் வந்துட்டார், இன்ஜினியர் வந்துட்டார். அப்புறம் பார்த்தா மாணவர்கள் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போடும்போது சாயங்காலம் நேரம் நானும் இன்னொரு சுவாமியும் போயிட்டு இருந்தோம் அந்த ஸ்கூலை பார்க்கறதுக்காக. அவங்க பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க.
நாங்கள் முன்னாடி போய் ஃபோட்டோலாம் எடுப்போம்னு சொல்லிட்டு இன்னொரு சுவாமி ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப ஆர்வம். அங்கே வந்து பரணிலாம் அமைச்சு வச்சுருந்தாங்க. அது யானையெல்லாம் யானையெல்லாம் வர கண்காணிக்கிறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு இடம். போகும்போது 2 ட்ரைபல் கேர்ள்ஸ், அதாவது காட்டு பகுதியில் வச்சுக்கிற பெண்கள், அவங்க ட்ரெஸ்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. அவங்க வந்து என்கிட்ட எதுவும் கன்னடத்தில் கேட்டாங்க, எனக்கு புரியல. ஆனால் எனக்கு முன்னாடியே எப்படி பதில் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சது. என்னன்னா எனக்கு கன்னடம் தெரியாது. அதை நான் கன்னடத்தில் சொல்லிட்டேன். கன்னடம் சொல்லிடலா அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே அவங்க இங்கிலீஷில் கேட்டாங்க, வாட் இஸ் யுவர் நேம் சுவாமி அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அதிசயம் இருந்தது. ட்ரைபல் கேர்ள்ஸ் திடீர்னு இந்த இங்கிலீஷில் கேட்குறான்னு சொல்லிட்டு, மை நேம் இஸ் டூத் பிரேக்கிங் நேம், ஐ எம் சுவாமி தசா. I will come to our school, that is our school. ஸ்கூல் பார்க்க வந்துருக்கேன். எங்கள் ஸ்கூலில் தான் இருக்குது அப்படின்னு காமிச்சாங்க. இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படிப்பட்ட மாணவர்களாக உருவாக்கியிருக்காங்க. உள்ளே போனால் என்னை வரவேற்கிறதுக்காக ஒரு பாம்பு காத்திருந்தது படங்களுக்கு. பார்த்தோன்னே சரி யாரோ வந்துட்டான்னு சொல்லிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அது கழுவி போயிடுச்சு. அப்புறம் டாக்டர் பாலசுப்ரமணியம் மற்ற டீச்சர்ஸ்லாம் வந்து கொஞ்சமாக காமிச்சாங்க. பார்த்தா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர்லாம் வச்சுருக்காங்க. அங்கே கரண்டே கிடையாது, சோலார் பேனல் கரண்டே கிடையாது, சோலார் பேனல் வச்சு கூப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் லேபில் கூப்பிட்டு போனால் நூற்றுக்கணக்கான பாம்புகள், தேள்கள், பலவிதமான இதெல்லாம் பதப்படுத்தி வச்சுருக்காங்க பாட்டில். ரொம்ப அதிசயமாக இருந்தது. அப்புறம் அவங்க சொன்ன லேப்டாப் சொல்லி இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களே பிடிச்சிட்டு வந்தது. அவங்களுக்கே இத்தனை இனம் பிரித்து பார்க்கக்கூடிய திறமை வந்து எங்களுக்கு அவங்க கரெக்டாக பேருக்காக சொல்லுவாங்க. அவங்க தான் பிடிச்சது. நினச்சி பார்த்த சிட்டி பிள்ளைங்க மட்டும் பாம்பா பார்த்தா 10 அடி தாண்டி பிடிச்சி ஓடி போடுவாங்க. இங்கே பிடிச்சிட்டு அடைக்கிறாங்க. இயற்கையோடு பழகுனால பயமே கிடையாது. அப்புறம் பார்த்தா ராக்கெட்டுக்கு டெலஸ்கோப்புக்கு இன்னும் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தப்பதான் தெரிஞ்சுது. ராக்கெட்டுக்கு பயந்து ஒரு பைனாகுல் அப்படிப்பட்ட இளைஞரை விவேகானந்தர் படித்து எப்படிப்பட்ட சூழலை எதிர்கொண்டு அந்த சமுதாயம் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. அந்த நாட்டுக்கு நடுவில் பார்த்தா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இது அவர் பிரசிடென்ட் அவார்டாக வாங்கிறத இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடியோட அட்வைஸரில் அவர் கொடுத்தார் டாக்டர் பாலசுப்ரமணியம். எப்படிப்பட்ட மாற்றம் கொடுத்தாரு. அவருக்கு தான் ஆச்சாரு இல்லை 5 ஆச்சாரு 5 டாக்டர்ஸ் ஆச்சாரு. இப்போ வந்து எப்படி ஒரு சமுதாயம் மாற்றம் இப்படிதான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு குழு ஆரம்பிச்சா சமுதாய மாற்றம் ஏற்படும். நான் பார்த்துக்க ஜெயராம்பாட்டியில் அன்னையோட ஒரு விசேஷ சாநித்தியம் உண்டு. அதே போல உண்போதல் மாயப்பாடியிலும் ஒரு ஏன்னா அங்கே வாழ்ந்துருக்காங்க. அன்னையார் பெரும்பட்ட இந்த கோயில்கிட்ட போட அன்னையோட சாநித்தியம் இருக்கும். பெங்களூரில் பக்கத்து சின்ன மலை இருக்குது. எங்கே அவங்க உட்காந்து தியானம் பண்ணாங்களோ அந்த சாநித்தியம் இருக்கு. இங்கேயே எல்லாம் அவங்க தங்கியிருக்காங்க, பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க, தியானம் பண்ணியிருக்காங்க. இது போல பல்வேறு விசேஷ அன்னையோட சக்தி அங்கே ஏற்பட்டது. ஆனால் எதுவுமே இல்லாமல் கோவணப்பட்டியில் அன்னையோட சக்தி எப்படி ஆவிர்வாக மாறுச்சு? உங்களோட பக்தி தான். அங்கே உள்ள அதே சாநித்தியம், அன்னையோட சாநித்தியம் எப்படி கோவணப்பட்டி இருந்துச்சுன்னா உங்கள் பக்தினாலேயே அன்னை கொண்டு வந்துச்சு. யூசுக்கு கட்டிட்டீங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சொல்றாருல, பிரேமை தான் கடவுளை கட்டும் கயிறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறுனாலே வேலும்பட்டி ஜெயராம்பட்டி போன்ற இடங்களில் அன்னையோட சாநித்தியம் எப்படி இருக்குதோ அதே போல இது ஒன்று இருக்கு. நீங்களும் சமுதாய மாற்றத்துக்கு வித்தை நீங்க நடிச்சிருக்கீங்க, வேற யாரும் இல்லை, நீங்க தான் பண்ணியிருக்கீங்க. சரி, இனிவரு காலங்களில் எத்தனையோ இளைஞர்கள் வருவாங்க. ஆனால் இளைஞருக்கு தகுந்தாம நம்ம சில விஷயங்கள்லாம் மாற்றி அமைக்கணும். அவங்களுக்குலாம் நிறைய சடங்கு சம்பிரதாயம் பிடிக்காது. நான் இங்கே ஹோமம் செஞ்சுக்கணும் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு சுவாமி சொல்றது நடப்போது ஒரு சின்ன பையன் போய் பார்த்துக்கலாம் ஹோமத்தை. நல்ல நெய்யில் செஞ்ச பதார்த்தங்கள் ஸ்வீட்லாம் சுவாஹா 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 சொல்லி போடுறாங்க. அநியாயமாக இருக்குது. இதை மட்டும் என்கிட்ட கொடுத்தா ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு இதில் இளைஞர்கள் பண்ணுறது நிறைய ரெண்டு சாப்பிட்டு அந்த சேவைகள் பண்ணுவா. அவங்களுக்கு வந்து சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் எளிமைப்படுத்தி பிரபாத்மணி மேலே சொல்லுவாரு, அப்போதைய மதம் நம்ம வைத்தியமாக கடைபிடிக்கணும்னா பழாப்பழம் மாதிரி கையில் என்ன கிடைக்கணும், வைக்கணும், முடிக்கணும், ஒரு இடத்துல இது பண்ணி சாப்பிடணும். அது பழம் சாப்பிட்டவங்களுக்கு பிரச்சனை வரும். ஏன் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும்.
இப்போ உள்ள ரிலிஜன் ஸ்ரீ ராமகிருஷ்ண விவேகானந்தர் அதை எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா சீட்லெஸ் கிரேப்ஸ் அப்படின்னு கமால் சொல்றாரு. விலையில்லாத திராட்சைகள் அப்படியே போட்டுருக்கோம். இப்படி ஸ்டைலாக கூட போட்டுருக்கோம். ஏன் இதுதான் இளைஞர் தேவை. எது சாரமோ அதுதான் உங்கள்கிட்ட கொடுக்குமே தவிர சடங்குகள் அல்ல. சாரமான விஷயம் ஜீவ சேவை சிவ சேவை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஜப்ப தியானம் பற்றி பேசினா செய்வாங்க. எடுத்தோடனே வந்து கண்ணை முடிச்சு உட்கார்ந்துன்னா கால் வலிக்குது, உட்கார முடியல, கொசு கடிக்குது, அது போயிடுவாங்க. முதல்ல அது அவங்களுக்கு தோணும்னா அவங்களுக்கு தேவையான சடங்கு கொடுக்கும். அவங்களுக்கு தேவையான சடங்கு எது? சேவை. அது அவங்களுடைய சடங்கு. இது கிடையாது. இது உங்களுக்கு தான். நீங்கள் அதில் பழகி வந்துட்டீங்க. இளைஞர்களுக்கு தேவையான சடங்கு வந்து இதுதான். சேவை செய்யப்பா. நான் பேருக்கிற ஜெயின்ஸில் போய் பழங்கள்லாம் கொடுத்துருக்கோம். விவேகானந்த இளைஞர் மன்றம் சென்னையில் இருக்குது, அவங்களோட கொடுப்பாங்க. அப்புறம் ஜெயந்தி டே, இந்த ராமகிருஷ்ண ஜெயந்தி காலையில் நடக்கும். மதிய நேரத்தில் பார்த்து நான் அந்த ஜெயந்தி இன்வெஸ்ட்லாம் போய் பழங்கள்லாம் கொடுத்து பேசிட்டு இருக்கேன். அப்புறம் கேன்சர் பேஷண்ட் இருப்பாங்க, ஆந்திராவுக்கு நிறைய பேர் வந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உடைய அடிக்கடி மாற்றணும். அதில் யூஸ் கிளாத் தான் நம்ம கொடுக்கணும், பயன்படுத்தப்பட்ட ஆடையில். ஏன்னா முறை இந்த அவங்களை போட முடியாது. நிறைய பேர் பிரெஸ்ட் கேன்சர், அது அவங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ண கிளாத்லாம் கொடுத்து ஆளுநரை பேசிட்டுலாம் வரும். அப்போ தான் நான் கேள்விப்பட்டேன், இப்போ வந்து ராயப்பேட்டையில் லெப்ரசி வார்டை பண்ணிட்டாங்க லெப்ரசி பேஷண்ட்டுக்குள்ள. ஏன்னா இந்தியா வந்து லெப்ரசி ஃப்ரீ கண்ட்ரி அப்படின்னு அறிவிக்கணும் ஒரே ஆசையில் லெப்ரசி இல்லாததையும் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் லெப்ரசி பேஷண்ட் செய்கிறாங்க. அங்கே போய் டாக்டர்ஸ் கிட்ட மருந்து மட்டும் கொடுப்பாங்க. பேஷண்ட் சொல்லுவாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ராமசம்பளத்தில் வருவாங்க, அவங்கள்ட்ட போய் தோலை வெட்டிங்க, இந்த அழுகி போய் இருக்கும் தோல்லாம். அது பக்கத்தில் போனீங்கன்னா உங்களால் அந்த துர்நாட்டை தாங்கிக்க முடியாது. நம்ம இளைஞர்கள் அங்கே போய் ஒரு இளைஞர் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அதில் விடுவாங்க. அவர் ட்ரைனிங் பண்ண ஆளுங்க இருக்காங்க. தோலெல்லாம் பார்த்து வெட்டி கட்டு போட்டு அவங்க பணம்லாம் கொடுத்து வருவோம். சரவணன் ஒருத்தருக்காரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர். அதில் அப்புறம் இன்னொருத்தர் சிவான்னு ஒருத்தர் இருக்காரு லெப்ரசி இன்ஸ்பெக்டர். இவங்களோட உதவியோடு செய்யலாம் செய்வாங்க. இப்போ பார்த்து நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அங்கே இருக்கிறாங்க. எத்தனையோ நர்ஸுகள். நான் இதோட ஹாஸ்பிட்டல் போனேன். உங்கள் இதில் தான் நான் படித்தேன், நர்சிங் படித்தேன். உங்கள் இதில் தான் டெக்னிக்கல் படித்தேன். இப்போ இங்கே இருக்கிறேன் எம்ஜி ஹாஸ்பிட்டல். அப்போ அவருக்கு அவங்களுக்கு போய் வேலை பார்த்துருக்காரு. இவனை யார் 10th 12th ட்ராப் அவுட்ஸ் பாதிலே நின்றாங்க. 10வது 12வது படிக்க முடியாமல் நின்றாங்க. அவங்கெல்லாம் படித்து டெக்னிக்கல் பேர், ஏன்னா எல்லாரும் படிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. டெக்னிக்கல் கோர்ஸை கொடுத்து அவங்கள சொந்த கால் நிற்க வச்சாங்க. அவங்கள மனிதனாக்கம் முதல்ல. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க சாதாரண வாழ்க்கை நிலையை அனுபவிக்கணும், அந்த நிலைக்கு உயர்த்தணும். அப்புறம் தான் ஆன்மீக வாழ்க்கை வரும். அதுக்கான ஒரு துவக்கமாக தான் ராமகிருஷ்ண மடம் கோலம்பட்டி ஆசிரமத்துக்கு வந்திருக்கு. இப்போ ராமகிருஷ்ண மடம் கோலம்பட்டி ஆயிருக்கு. அதுக்கு ஒரு துவக்க விழா தான் இது. இது வரைக்கும் ஆளுங்களை பார்ப்போம். இது போல ஸ்ரீ ராமகிருஷ்ண ஜெயந்தி எத்தனாம் தேதி நடக்குது? மார்ச் 1. பிப்ரவரி மாதம் ஒரு மீட்டிங் அப்போ நீங்கள் எல்லாருமே நடத்துங்க. எல்லாருக்குமே சேவை செய்யறதுக்கு உண்டு, உங்களால் முடிஞ்ச சேவை. அது இங்கே தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிவகாசின்னா அது தந்தாப்புனா வேலை. நான் வேலை வந்து தெரியாது, அதை விட மாட்டேன், புரிஞ்சுக்கிறேன். அதனால் அவங்க உங்கள் அந்தந்த பகுதியிலே உங்கள் வீட்டிலேருந்தே செய்யறதுக்கு சேவை தந்தாப்புல வாங்க. விருப்பமானவங்க வாங்க, விருப்பம் இல்லாதவங்க வாங்க, சுற்றி பாருங்க, அப்புறம் புரிஞ்சுங்க இல்லையா? அவங்க இப்படி பதிலாம் பண்ணிட்டு சேவை செய்யறதுக்கு ரொம்ப பெரிய அளவில் யோசிப்பாங்க. ஏன்னா சுவாமி விவேகானந்தர் 1897 இந்தியா திரும்பும் போது பெரிய விழாக்கள்லாம் கொண்டாங்க. ஒரு கல்கத்தாவுக்கும் சேர்ந்த போது அவருடைய கூட படித்த அவருடைய ஃப்ரெண்ட் கேட்டார், நிறைய நீ இதெல்லாம் வேணாம்னு சொல்லிடுவேன். இப்போ பாருங்க அந்த இடத்துல பஞ்சம் பட்டியலாம் நடந்துட்டு இருக்கு, இங்கே இந்த பாதிப்பு இருக்குது, இதெல்லாம் நிவாரணம் கொடுங்க, இந்த விழாலாம் எதுக்கு வேண்டாம்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், இந்த மாதிரி விழாக்கள்னால ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய நாமம் பரவும், அவருடைய பேர் பரவும், அவர் சொன்ன கருத்துகள் பரவும். இப்போ நான் செஞ்ச நான் ஒருத்தம் தான் செய்வேன். அந்த பஞ்சம் பட்டி இப்போ இந்த செய்தியெல்லாம் பரவனால நூற்றுக்கணக்கான பேர் வருவாங்க. அதே செய்தி இந்த விழாக்கள் எதுக்கு தெரியுமா? இதுமாதிரி செய்யறதுக்கு ஒரு அழைப்பு, அட்வர்டைஸ்மெண்ட். அதுக்காக நம்ம செய்யணும். மக்கள்கிட்ட எடுத்து போனால் அவங்களும் வருவாங்க. இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது நிறைய பேருக்கு. அப்படி வந்து சேர்ந்தாதான் அது உண்மையிலே வழிபாடு. ஸ்ரீ ராமகிருஷ்ணோட வழிபாடு கோயில் மட்டும் கிடையாது.
எல்லா இடங்களும் போய் சேரணும்னு சுவாமி விவேகானந்தோட கருத்து. அந்த கருத்தை முன்னெடுப்பதாக நம்ம இன்னைக்கு சங்கல்பம் கொள்வோம். சரியா? நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணா